விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதத்தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே, என் தமிழே, தந்தாயே, நாவில் சரம் சரமாய் தமிழ் தேனை. உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், அவைக்கு பெரிய பெரிய வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி நடத்தும் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல ராஜ் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேடை எனக்கு மிகவும் சிறப்பான ஒரு மேடை. நிறைய மேடைகள் போயிருக்கேன், ஒரு 17 வெளிநாடுகள் போய் பேசியிருக்கேன். அங்கெல்லாம் கொடுத்திராத ஒரு சந்தோஷத்தை எனக்கு இந்த மேடை கொடுக்கும். ஏன்னா இந்த மேடையில் என்னுடைய அண்ணன் நடுவர், இந்த பார்வையாளர்களில் இந்த சிறப்பு விருந்தினர்களை என்னுடைய அக்கா பார்வையாளர் மெர்சில் செந்தில்குமார் அப்படிங்கிறது. கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? திண்டுக்கல் என்னுடைய சொந்த ஊர். எத்தனை ஊருக்கு போனாலும் எவ்வளவு பேரை பார்த்தாலும் அந்த சொந்த மண்ணில் பேசும்போது வரக்கூடிய அந்த சந்தோஷம், இவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட இவன் எப்படி நல்லா இருக்கான் நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இன்றைய மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு கூட்டு குடும்பமா இல்லாட்டினா தனி குடும்பமா அப்படிங்கிறது தலைப்பு. அக்கா பேசினாங்க, ஐயோயோப்பா இந்த காரணமே இல்லாமல் சண்டை போடுறதும் ஹாப்பினே இல்லாமல் கொண்டை போடுறதும் மலர்விழி அக்காவுக்கு கைவந்த கலை. அக்கா பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க, நாங்கள் கொஞ்சம் ரகடான ஆள். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி கேட்டுச்சு, எங்களை நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கேல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ணா பாரதி அக்கா அவங்க வீட்டில் எடிசன் ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டாங்களா, இது அந்த அக்கா பார்த்தாங்களா, என்ன நினச்சி பேசுகிறேன்? அண்ணன் பேசினாரு பாருங்க, அவங்க வீட்டுக்காரம்மா வந்து மாலை போட்டிருக்கப்ப வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படின்னு சொன்னாங்களா, மறுபடியும் போய் வீட்டுக்காரம்மா மாலை போட்டு வந்துட்டாங்களாம். வள்ளுவன் வாசுகி கதையெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாமி சாமின்னு அவங்க கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், வள்ளுவன் வந்து வாசுகி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே வாசுகி இந்த இறச்சிட்டு இருந்த அந்த வாளியை விட்டுட்டு வருவாங்களாம். அந்த வாளி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குமா. இதை நிரூபிக்கிறதுக்காக அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, பொண்டாட்டியே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. மேடம் அங்கேயே தான் இருந்திருக்காங்க, வாளி மட்டும் பறந்து உள்ள வந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் எங்க நடக்கும்னா தனி குடும்பத்தில் நடக்கும். பண்பாடுன்னா என்ன? பொதுவா கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு. பண்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நடை உடை பாவனையில மட்டும் கிடையாது, நம்மளுடைய சிந்தனை சொல் பேச்சில் இருக்கு பண்பாடு. அந்த பண்பாடை சொல்லி கொடுக்கறது கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு கணவன் மனைவி குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் பெண்களை நாம தான் மதிக்கணும், பெண்களை சாமியாக பார்க்கணும் அப்படின்னு 1000 விஷயங்கள் சொன்னாலும் கூட தினமும் குடிச்சிட்டு வரக்கூடிய கணவன்மார்கள் இன்னைக்கு தனி குடும்பத்தில் இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, கால் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, மச்சான் நான் இன்னைக்கு குடிக்க வரல. ஏன்டா? இல்லை நான் எப்படி குடிச்சிட்டு போனாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிடுறாடா. அப்படியா, சரி வா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நல்லா குடிச்சிட்டு வீட்டில் போகும்போது நல்லா கோவமாக இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ, நேராக ஒரு ஃபோன் எடு, பெண்ணாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை தான் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு, உன் பொண்டாட்டியும் பயந்துருவா, அவளும் படுத்து தூங்கிடுவா, நீயும் தூங்கிடுன்னு ஐடியா சொல்லியிருக்கான். இவனும் நேராக போயிருக்கான், இங்கிட்ட ஒரு செருப்பு அங்கிட்ட ஒரு செருப்பு எட்டி விட்டுருக்கான், அதுவும் போய் விழுந்துருச்சு. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி செல்ஃபோனை காதில் எடுத்து வச்சு, என்ன இப்போ உங்களோட வேலை தானே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் லேப்டாப்பை திறந்து உட்காந்துட்டான். அடுத்த 2வது செகண்ட் பொண்டாட்டி வந்து கேட்டுச்சு, குடிச்சிருக்கியா ஏண்டி, எப்படி தாண்டி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மணி 12 ஆகுது, இந்நேரத்தில் எதுக்குடா சூட் கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க எரும மாட்டு முண்டமே அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் தனி குடும்பத்தில் நடக்கும். எங்கள் வீட்டில் தனி குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும் தாத்தா. அவங்க பொண்டாட்டி எப்பவுமே செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, ஜாங்கிரி இப்படி தான் பேசுவார். இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு போறாமா, உனக்கு வயசு என்னாச்சு? ஒரு நாள் கூப்பிட்டு அந்த அலையை கேட்டேன், ஏயா உன் வயசு என்னாச்சு, பொண்டாட்டியை வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா, இன்னும் என்ன செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, டார்லிங்னு. அவர் சொல்கிறாரு, அம்மா 70 வயசாச்சு, அவள் பேரை மறந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு,
இப்ப போய் அவகிட்ட நான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்க அது என்ன நினைப்பாங்கம்மா? அதனாலதான் அதுக்கெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே கூட்டு குடும்பத்துல நடக்கவே நடக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழும் கலாச்சாரமும் சொல்லி கொடுக்கறது, நம்மளுடைய பண்பாடும் சொல்லி கொடுக்கறது என்னன்னா கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு இருக்கிற ஒருத்தரை போய் கேளுங்க, வாழைமரம் கட்டலைன்னா என்ன ஆகும்? கட்டலைன்னா விழுந்துரும். தனி குடும்பத்துல அதான் சொல்லுவீங்க. ஆனா வாழைமரம் கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழனுடைய பண்பாட்டின் தரம் இல்லையா? காக்கா கட்டினா சொந்தக்காரங்க வருவாங்க. இதை தனி குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? காக்கா கட்டினா சொந்தக்காரங்க. இதை கேட்கறதுக்கு என்னடா சொல்றீங்க, காக்கா கட்டினா சொந்தக்காரங்க வருவானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டில் நம்மளுடைய பாட்டி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். இன்னமும் நிறைய மீனவ குடும்பங்கள் வந்துட்டு மீன் பிடிக்க போகும்போது கூண்டுக்குள்ள ஒரு 10 காக்காவை போட்டு எடுத்துட்டு போவாங்களாம். இன்னைக்கு தான் காம்பஸ், கூகுள் மேப்பு இதெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் வேற விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. காக்காவை தான் எடுத்துட்டு போவாங்களாம். என்னன்னா கடல் மேல எல்லா பறவைகளும் பறக்கும், காக்கா மட்டும் பறக்காது. பார்த்துருக்கீங்களா? கடல் மேல பறக்காது. ஒருவேளை காக்கா கடலை தாண்டி போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு சிங்கப்பூர்ல காக்காவே இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டோம், பறந்து சிங்கப்பூர் போயிருக்கோம். ஸோ அப்படி கடல் மேல எல்லா பறவைகளும் பறக்கும், காக்கா பறக்காது. அப்படி காக்காவை கொண்டு போயிட்டு திசை தெரியல அப்படின்னு சொன்னா ஒரு காக்காவை எடுத்து மேல பறக்க விடுவாங்களா, அது நேரா நிலத்து பக்கம் பார்த்து தான் பறக்குமா. இங்கே தாண்டா நிலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு தமிழன் அதை பின்தொடர்ந்து பின்னாடி கரைக்கு போவாங்களாம். இந்த தூரத்தில் யாராவது ஒரு அம்மா வந்து பார்த்தாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் கரை தெரியாம கரையை தேடி கண்டுபிடிச்சு வராங்க, காக்கா வருது, நம்மளுடைய ஊருக்கு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னு சொன்னதுதான் காக்கா கட்டினா சொந்தக்காரங்க வரும்னு சொன்ன ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லி கொடுத்த முதியோர்களே இங்க இல்லை. அக்கா சொன்னாங்க தனியா சாப்பிடுவோம், தனியா செய்வோம். இன்னைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சுங்க. காலையில் எழுப்பி விடுறதுக்கு அப்பா வேண்டாம், அலாரம் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு போகும்போது நண்பன் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டர் இருக்கு. சமைத்து கொடுக்க அம்மா வேண்டாம், ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி ஆப் இருக்கு. பணம் கடனாக வாங்க அங்காளி பங்காளி தேவையில்லை, பேடிஎம் ஆப் இருக்கு. போகும்போது பயணத்தின் போது வழி தெரியலையா, இந்த கவலையே பட வேணாம், ஆட்டோ கடைக்கார அண்ணன்கிட்டயோ இல்லை டீ கடைக்கார அண்ணன்கிட்டயோ கேட்கவே வேண்டாம், கூகுள் மேப் இருக்கு. இன்னும் பல டமாரங்களுக்கு கூகுள் இருக்கு. இந்த ஆப் எல்லாம் நீங்க வெறும் ஆப்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஆப் எல்லாம் உறவுகளுக்கு வைக்கக்கூடிய ஆப்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அதை கொஞ்சமாவது காது கொடுத்து நீங்க கேட்டுதானே ஆகணும். கல்யாணத்துக்கெல்லாம் போவோம், அச்சதை கொடுப்பாங்களே இல்லையா நடுவர்களே, அந்த அச்சதையில் பச்சரிசியும் மஞ்சளும் இருக்கும். அதை நீங்கள் அச்சதை தூவினதுக்கு அப்புறமா கையை மோந்து பார்த்தா கையெல்லாம் மணமணன்னு ஒரு வாசம் ஒன்று இருக்கும் தெரியுமா? அச்சதை ஏன் தூவுறாங்க தெரியுமா? எங்கேயோ விளைஞ்ச ஒரு பச்சரிசி, எங்கேயோ விளைஞ்ச ஒரு மஞ்சள், இது ரெண்டையும் சேர்ந்து எப்படி ஒரு நறுமணத்தை தருதோ அதே மாதிரி எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணும் எங்கேயோ பிறந்த ஒரு பையனும் சேர்ந்து நல் வாழ்க்கையை தொடரணும்னு சொல்லி கொடுத்ததுதான் நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டை எல்லாம் அந்த தனி குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழிச்சிட்டு போறத எங்களால ஏத்துக்கவே முடியாது. சின்ன வயசுல எல்லாம் ஊருக்கு போகும்போது இந்த ராப்பிச்சைக்காரன் வருவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் ராப்பிச்சைக்காரனே வரதில்லை. ஏன்? என்னைக்கு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்துச்சோ அன்னைக்கே ராப்பிச்சைக்காரன் வரதில்லை, அது வேற விஷயம். அப்போ எங்க அம்மம்மா என்ன பண்ணுவாங்க, ராப்பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்காக பழைய சோறு கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க, சோத்துல தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. இல்லை ஒருவேளை சோறு இல்லைன்னா அரிசி எடுத்து போடுவாங்க. இது வழக்கமா அவங்க தான் செய்வாங்க. ஒரு நாள் வீட்டில் சோறும் இல்லை அரிசியும் இல்லை, என்கிட்ட பாப்பா அந்த ஒரு 10 ரூபா இருக்கு, கொண்டு போய் கொடுத்து போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, காசு கொண்டு போய் அந்த பிச்சைக்காரர்கிட்ட போட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எப்பவும் சோறும் நீ தான் போடுவ, அரிசியும் நீ தான் போடுவ, இன்னைக்கு இந்த காசை மட்டும் என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றியே, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் பாட்டி என்ன தெரியுமா சொல்லி வளர்த்தாங்க என்ன, பாப்பா வந்திருக்கிறவரு ரொம்ப பசிச்சிருப்பாரு, உன் கை ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அள்ளி அள்ளி போடுறதுக்குள்ளாட்டி அவருடைய பசி போயிடும், அதனால தான் அந்த சாப்பாடையும் அரிசியும் நான் போட்டேன். இந்த காசை ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன், உன் கை இன்னைக்கு சின்னதா இருக்கு, நாளைக்கு வளரும் போது பசித்து வந்தவருக்கு அன்னமிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வரணும் பாப்பா, அதனாலதான் காசை உன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு பெரியவங்க யாருமே இல்லை. சிட்டுக்குருவியை நீங்க நம்ம பார்க்கவே முடியறது இல்லை. ஏன் கேட்டா ரேடியேஷன் அது இதுலாம் சொல்வீங்க, அதெல்லாம் வேற கதை. ஆனா உண்மை என்ன தெரியுமா, முதியோர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு சிட்டுக்குருவிகள் வருவதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க சொல்லக்கூடிய நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீங்க என்ன வேணா பண்ணி எனக்கு இதுதான் சிறப்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மாதிரி எங்களுடைய கூட்டு குடும்பத்தை வலுவிழக்க செய்யுமே தவிர எங்களுடைய பண்பாட்டையும் ஒற்றுமையையும் அது அசைத்து கூட பார்க்க முடியாது. அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே
கூட்டு குடும்பம் தான் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி வித்தாய், மலர் கொத்தாய், உயிர் கொடுத்தாய், என்னை வளர்த்தாய், கல்வி கற்பித்தாய், அன்னம் கொடுத்தாய், இதயம் மலர்வித்தாய், என்னை மகிழ்வித்தாய், வாழ்வில் நிலைத்தாய், ஊரை காத்தாய், உயர்ந்தாய், சிறந்தாய், நின்றாய், அவள்தான் என் தமிழ்தாய், என் தமிழ்தாய், என் தமிழ்தாய் என்று சொல்லி ராஜ் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.